ஹலோ நண்பா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோக்குள்ளே வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேஷ்னல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் இருந்து அறிவிச்சிருக்க வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். எத்தனை வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 995 வேக்கன்சி இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இருக்கணும், மேக்ஸிமம் 30 வயசு இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூபிடிக்கு 10லேருந்து 15 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எக்ஸர்வீஸ்மேனுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் எப்படி இருக்கோ அதன்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 14 ஜூன் 2025 வரைக்கும். ஆன்லைனில் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். நேஷ்னல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் என்னென்ன ஃபீல்டில் எவ்வளோ வேக்கன்சி, என்ன குவாலிஃபிகேஷன்ன்றதை டீட்டெயில்ஸாக இப்போ பார்ப்போம். ஃபீல்டு அட்டண்டை பொறுத்த வரைக்கும் 157 வேக்கன்சி இருக்குது. ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும். மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் 141 வேக்கன்சி இருக்குது. ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் 305 வேக்கன்சி இருக்குது. ஐடிஐயில் ஃபிட்ரு இல்லாட்டி மெஷினிஸ்ட்டு டீசல் மெக்கானிக் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரீஷியன் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் 41 வேக்கன்சி இருக்குது. 3 இயர் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் 6 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கணும். ஹச்இஎம் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் 77 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். வேலிட் ஹெவி லைசன்ஸ் இருக்கணும். ஹச்இஎம் ஹெவி எர்த் மூவிங் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 228 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஹெவி லைசன்ஸ் இருக்கணும். ஆட்டோமொபைல் முடிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எம்சிஓ ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் 36 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். ஹெவி லைசன்ஸ் இருக்கணும். குவாலிட்டி ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி இல்லாட்டி ஜியாலஜி முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்னால் ஓஎம்ஆரில் இல்லாட்டி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸர்வீஸ்மேனுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு கிடையாது. ஓபிசி அண்ட் அதர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 150 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது போன்ற வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.